வணக்கம். விஜய் சேதுபதி ஒரு பக்கம், உள்ளார உள்ள கண்டஸ்டன்ட் ஆகட்டும், அங்க பார்க்க வர ஆடியன்ஸ் ஆகட்டும், எல்லாருமே அவரோட கருத்தை கேட்கணும், அவரோட கருத்தோட உடன்படணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்க்கிறாரு. ஆனா பிரச்சனை என்னன்னா, உள்ளார உள்ள கண்டஸ்டன்ட் அவரோட கருத்துக்கு ஏதாச்சும் எதிர்கருத்து சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஆடியன்ஸே எதிர்கருத்து சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அத அக்செப்ட் பண்ணிக்கிற கொஞ்சம் கூட மனப்பான்மையே அவருக்கு இல்ல அப்படிங்கிறது தான் நெறைய இடங்கள்ல பெருசா தெளிவா தெரியுது. இதுதான் சீசன் ஸ்டார்ட்டிங்ல நெறைய கண்டஸ்டன்ட்க்கு முரண்பாடு இருந்தது. அத எடுத்து வச்சாங்க. ஆனா, அந்த எடுத்து வைக்கிற பாயிண்ட்டுக்குலாம் அவர் பார்த்தீங்கன்னா, நக்கல் நையாண்டித்தனமா பதில் சொன்னதுனால, இனிமேல் இவர்ட்ட எந்த ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சும் பிரயோஜனம் இல்ல. ஸோ இவர் சொல்றதுக்கு மண்டையாட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு நெறைய கண்டஸ்டன்ட் அதுக்கப்புறம் கிவ் அப் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முத்துக்குமரன் நெறைய இடங்கள்ல தன்னை டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு. ஆனா, விஜய் சேதுபதி சொல்லும்போது திருப்பி பதிலே பேச மாட்டார். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்க பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படிங்கிறது தான். நேத்து சுனிதா ஒரு செமையான பாயிண்ட்டை எடுத்து வச்சாங்க. ரொம்ப நியாயமான ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சாங்க. அவங்க பாதிக்கப்பட்ட ஒரு விஷயத்துல. அதாவது ஒரு பக்கம் பணம் இருக்கிற ஒரே காரணத்துக்காகவே சில கண்டஸ்டன்ட் பிஆரை யூஸ் பண்ணி உள்ளார எப்படி இன்னும் சர்வை ஆகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நேர்மையா விளையாண்ட சில பேர் இந்த ஹவுஸை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது சௌந்தர்யாவுக்கு எப்பொழுதுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருக்க விஜய் சேதுபதி நேத்தும் வாண்டடா உள்ளார அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் பண்றாரு. அதாவது படத்துக்கு நிறைய ப்ரோமோ பிஆர்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த படம் நல்லா இருந்தால் தான் ஓடுது, இல்லைனா ஓடுறது இல்லை. மக்கள் லாஸ்ட்டில் நல்லா இருந்தால் தான் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பேரிசனை பண்ணார். அதுவே ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். இது சொன்ன உடனே அதை சுனிதா ஒரு பக்கம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது கொஞ்சம் நியாயமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னு. ஆனால் இன்னொரு விஷயத்த அவங்க சேர்த்து சொன்னாங்க. அதாவது இதை மட்டும் பண்ணால் பரவாயில்ல, பாசிட்டிவ் மட்டும் பேசினா பரவாயில்ல, இன்னொரு பக்கம் மற்ற கண்டஸ்டன்ட்டோட நெகட்டிவ்லாம் சம்மந்தமே இல்லாமல் பரப்பிட்டு இருக்காங்க. ஸோ இது ரொம்ப அன்ஃபேராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு உடனே பார்த்தீங்கன்னா இன்னொரு விதத்தில் டிஃபெண்ட் பண்ணுறாரு. இவ்வளோ விஷயங்கள் நடக்கும்போது அங்கே உள்ள யாருக்குமே அது பெருசாக குத்தலை. ஏன்னா அவங்க அது பண்ணலை. ஆனால் இன்னொரு பக்கம் சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா ஏதோ இது பிடிச்சிக்கிட்ட மாதிரி கையை அப்படியே வேகமாக தட்டுறாங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடச்சிருச்சான். அப்பயே தானே வாண்டடாக நான் தானே அது கிரிமினல்னு சொல்கிற மாதிரி தான் இருந்தது. இதுக்கு என்ன டிஃபெண்ட் பண்ணுறாருன்னா, இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதி, நான் இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது நிறையா இது மாதிரி நெகட்டிவான ப்ரொபகேண்டாலாம் பண்ணாங்க. அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன். இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போங்க அப்படின்னு. ஒரு தவறு நடக்கும்போது அதை இக்னோர் பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை சொல்கிறாரு. இதுவுமே ரொம்ப நியாயம் இல்லாத ஒரு விஷயம்தான். ஆனால் அவரோட கம்பேரிசனே முதல்ல தப்புன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவர் இதை எதோட கம்பேர் பண்ணணும்னா, இப்போ இந்த கோலிவுட் ஆகட்டும், பாலிவுட் ஆகட்டும், எல்லாத்துலேயும் அந்த இன்ஃப்ளேட்டட் பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு நடிகர் தான் ஒரு இருக்கிறதுல ஒரு பெரிய ஸ்டார்னு காட்டிக்கிறதுக்காக சில பேருக்கு, சில இன்ஃப்ளூயன்ஸ்க்கு, இன்னொரு பக்கம் சில தியேட்டர் ஓனர்ஸ்க்கெல்லாம் பணத்தை கொடுத்து என் படம் இவ்வளோ ஓடுச்சு, என் படம் இவ்வளோ தான் ஹையஸ்ட் கலெக்ஷன் அப்படின்னு நிறைய இடங்கள்ல சில நடிகர்கள் அந்த வேலையை பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறது மூலமாக என்ன ஆகுது, ஒரு பக்கம் மக்கள் அந்த படத்தை போய் பார்க்க வைக்கிறதுக்கு ஒரு புஷ் பண்ற மாதிரி இருக்கு. மக்களுக்கு அந்த படமே பிடிக்கலனாலும் கூட்டத்தோட ஒத்துப்போ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தான் டேஸ்ட் சரியில்லை போல இருக்கு, எப்படி இவ்வளவு பேருக்கு பிடிச்சிருக்கு, எப்படி இவ்வளவு கலெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணப்படுது. ஸோ அப்போ என்ன ஆகுது, ஒரு பீரியடுக்கு அப்புறம் மக்களே அவங்கள சந்தேகப்பட்டுட்டு அவர் நடிக்கிற படத்தெல்லாம் ரொம்ப சூப்பரான படம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த நடிகர் ஒரு பக்கம் காசை வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அதே சமயத்தில் ரொம்ப நல்ல படங்கள் நடித்த நடிகர்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. நல்ல கதைகள் பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடும். அதுக்கப்புறம் இந்த நடிகர் நடித்த ஒரே காரணத்துக்காகவே காரணத்தை தேடி தேடி பாராட்டுற வேலைகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் இங்கே சௌந்தர்யா பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஆர் மட்டும் பண்ணால் தப்பு கிடையாதுங்க. யார் வேணாலும் பிஆர் பண்ணிக்கலாம், தங்களை ப்ரொமோட் பண்ணிக்கிறது. ஆனால் இவங்க இன்னொரு பக்கம் என்ன பண்ணாங்கன்னா, இது மாதிரி அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல எல்லாம் நீங்கள் பைசா கொடுத்து ஓட்ஸை சேஞ்ச் பண்ண முடியும். அது மாதிரி இடங்கள்ல எல்லாம் இவங்க பைசா கொடுத்து தன்னை முதல் நாள்லேருந்து முதல் இடத்துல நிற்க வச்சுக்கிட்டாங்க. ஸோ மக்களுக்கு 3 வாரம் இந்த அம்மா ஒன்றுமே பண்ணலை. ஆனால் எல்லாருக்குமே எப்படி அவங்க முதல் இடத்துல இருக்காங்க அப்படிங்கும்போது சில பேர் இவங்க லுக்ஸுக்காக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டுச்சு. ஆனால் ஒரு பீரியடுக்கு அப்புறம் அவங்க தொடர்ந்து முதல் இடத்துல இருக்கும்போது மக்கள் என்ன முடிவுக்கு வந்துடுறாங்க, அங்கே உள்ள ஒரு 16 பேர் 24 பேரில் ஒரு ஆள் பிடிக்காத ஆட்களாக இருக்காங்க. அந்த பிடிக்காத ஆளை ஒரு ஸ்ட்ராங்கான ஆளை வச்சு தான் எதிர்க்க முடியும். அப்படி அந்த ஸ்ட்ராங்கான ஆளாக இங்கே அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல எல்லாம் யார் காட்டப்படுறாங்க, சோஷியல் மீடியாலெல்லாம் யார் காட்டப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே பண்ணாத சௌந்தர்யா தான் காட்டப்படுறாங்க. ஸோ அந்த ஆள் அடிக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஆளாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்களுக்கு ஒன்றுமே காரணமே இல்லைனாலும் தேடி தேடி எப்படா சௌந்தர்யா பிடிச்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பார்க்க பிடிக்கிறது அப்படிம்பாங்க தெரியுமா. ஸோ இவங்களுக்கு எப்படியாச்சும் அந்த வின்னிங் சைடில்
இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து இந்த இதை பண்ண ஆரம்பிக்கும் போது லாஸ்ட்ல அந்த அம்மா வந்து முதல் 4 வாரத்தில் ஒன்றுமே பண்ணலைனாலும் அதுக்கப்புறம் இவங்க காரணத்தை தேடி தேடி கண்டுபிடிக்க எல்லாமே ரொம்ப அழகாக இருக்க மாதிரி தெரியுது. அதுக்கு ரொம்ப தகுதியானவங்களா அவங்க நினச்சிக்கிறாங்க. இது இன்னொரு பக்கம் சௌந்தர்யா முழுக்க தெரியும் அவங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை ரசிக்க ஆரம்பித்த ஆடியன்ஸுங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீரியடில் நல்லா தெரியும், நம்ம தான் ஃபோர்ஸ் பண்ணி வந்து இது மாதிரி வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்பிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரெயின் வாஷ் பண்ணுறதான்னு வச்சுக்கோங்களேன். இது பார்த்திங்கன்னா அரசியலில் கூட நடக்கும். அரசியல் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்கப்படும். எல்லா டிவி சேனல்ஸும் ஒரு கட்சியை பற்றி பாசிட்டிவாக பேசுவாங்க, காசை வாங்கிக்கிட்டு. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறது, இந்த போல்ஸ்லாம் வந்து அவங்க தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கப்படும். மக்கள் வந்து இதுக்கு 2 விதமாக ரியாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பக்கம் அந்த கட்சியை சுத்தமாக பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு வந்து ஓட்டு போடுவாங்க, இல்லைன்னா ஓட்டிங்கே பண்ணாமல் இருந்துருவாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் யாரை ஓட்டு பண்ணுறதுனே தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 50% மேலே அப்படி தான் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி இந்த கட்சி தான் ஜெயிக்க போகுது, ப்ராப்ளம் இந்த கட்சி நல்ல கட்சி தான் இருக்கும் போல இருக்குது, நம்மளுக்கு ஒன்றும் தெரியல போல இருக்குது, அதனால தான் இவ்வளோ பேர் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்கு போய் ஓட்டு போடுவாங்க. லாஸ்ட்டில் அந்த கட்சி ஒன்றுமே பண்ணலைனாலும் பணத்தை கொடுத்து இந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. ஸோ அந்த வேலையை தான் சௌந்தர்யா பண்ணாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் பண்ணி சௌந்தர்யா என்னத்தை சாதிக்க போகிறாங்க? இந்த சீசன் முடிஞ்சு அடுத்த சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் எல்லாருமே அடுத்த சீசனில் யார் வர போகிறாங்க அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பழைய சீசன் ஆட்கள்லாம் மறந்துடுவாங்க. இதுதான் நம்ம ஒவ்வொரு சீசன்லையும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஏற்கனவே 17 லட்சம் போனது பத்தாது அப்படின்னு இப்போ இந்த வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. திருந்தின மாதிரியே தெரியல. பட் எனிவே அவங்களுக்கு அதில் ஏதாச்சும் ஒரு சந்தோஷம் கிடச்சுன்னா கிடச்சிட்டு போகட்டும். ஆனால் ஒரு ஹோஸ்டாக இருக்கிற விஜய் சேதுபதி இதை வந்து கண்டிப்பாக கரெக்டான விதத்தில் ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி அவரோட ஈகோவெல்லாம் இறக்கி வச்சுட்டு அதை வந்து சரியான முறையில் எல்லாரையுமே ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். இது நிறைய இடங்களில் இந்த சீசன் 1 தவறாக முடிஞ்சிருக்கு. இது கண்டினியூ ஆனிச்சுன்னா அவருக்கு வெளியில் உள்ள நல்ல பேரையும் அவர் காலி பண்ணிடுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் ஏற்படுத்துது. வேற என்ன, இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.